பாஜக காரனுக்கு அடிமையா இருக்குது அதிமுக. பாஜக என்ன கொடுமைப்படுத்தினாலும் அதிமுக எதிர்த்து பேசுறது இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா காங்கிரஸ் உங்களை என்ன திட்டாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சி அமைக்கணுங்கிறக்க தேர்தலுக்காக காங்கிரஸ்கார நீங்க என்ன திட்டாலும் பொறுத்துக்கிறான்டா, திமுக அடிமையாயிட்டான்னு சொல்லி திமுகவை கேவலமா பேச வச்சது காங்கிரஸ். இன்னொரு சொல்லிட்டார்ல, நம்ம எதிரி யாருன்னு தெரியாமலே நம்ம களத்துல விளையாண்டோம், இப்பதான் நம்ம எதிரியே தெரியுது. நல்லது, நம்ம அதை ஒத்துக்க வேண்டியதுதான். சார், நான் நினைச்சது வேற மாதிரி. என் படம் ஷூட்டிங்காகவும் ஆதரவுக்காகவும் நெருக்கடி வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறக்கா பரபரப்புக்காக படத்தில் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஏதோ நடந்து போச்சு, மனுஷங்க அப்படி கேட்குற மனுஷன் தான். யார் மேலே பழி போடுவியா? வேணும்னே ஒரு எம்ஜிஆர் வந்தால் ஒரு பிஎஸ் வீரப்பா வேணும், சிவாஜி வந்தால் ஒரு நம்பியார் வேணுங்கிற மாதிரி உனக்கு ஒரு எதிரியை வந்து ஒரு பெரிய ஆளை உருவாக்கி அவனை திட்டத்திலே காலத்தை கடத்துவியா? அவர் சொல்கிறார்ல, காவல்துறையில் அதிகாரிகள் வந்து அன்றைக்கி அவங்களே பண்ணிட்டாங்கண்ணா. உலகத்தில் யாருமே வந்து தனக்கு இருக்கிற அதிகாரியை தான் பண்ணாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நீ சொல்கிற உன்ட்டு அதிகாரம் இருக்குது, யார் தப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஆக வந்ததுலேருந்து வந்து மக்களுக்கு என்ன புது திட்டம் போல தலைவரை பொறுத்த வரைக்கும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும்போது அதிகாரியில் அழைச்சழிச்சு உயர்ந்த அதிகாரிகளாக கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பொருளாதார நிபுணர்கள்லாம் உட்கார வச்சு என்னென்ன திட்டங்கள் கொடுக்கலாம், எந்தெந்த வகையிலேருந்து ஃபண்டை ஒதுக்கலாம், எங்கெங்கே ஃபண்டை அதிகரிக்கலாம், அதை தான் பேசினார் வழி எதிர்கட்சிகளை பற்றி பேசவே இல்லை. திருச்செந்தூரில் வந்து ஐயரை வந்து பண்ணார், ஐயர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? அன்றைக்கி கேட்டால் அப்புறம் கண்டித்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு விசாரணைக்கு எதுக்கு போகணும், ஆய்வுக்கு எதுக்கு போகணும்? என்ன ஆய்வு செஞ்சு என்ன நீங்கள் சாதனை பண்ணி சொல்லிடுற பார்ப்போம். எந்த இதுவும் பண்ணலையே. போய் 25,000 கோடி ரூபாய்க்கு உள்ள நிலத்தெல்லாம் கொண்டு திருப்பி அவனை கொண்டு கொடுத்துருக்கீங்களா? கோயில் நிலத்தை கொண்டு வீட்டு கொடுத்துருக்கீங்களா? அதான் உங்களுடைய சாதனையா? இல்லை, அந்த மாணவர்கள் மட்டுமே அஸ்ஸாமில் வந்து முடியும்னு முடித்தாங்க, அது நிற்கல. இல்லை, அண்ணா மாணவர்களை வச்சு புரட்சி பண்ணி பண்ணது வேற, இந்தி மொழி போர் இதெல்லாம் போனது வேறு, அந்த புரட்சிங்கிறது வேறு. அது வந்து மொழிப்போரை மட்டுமே வச்சு நடக்கலை. நீ பெரியார் வந்து பெரும் புரட்சி என்பது அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார் வழியே. அவர் வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகின்ற நாயுடு பெண்களுக்காக அவர் போராடினார். ஆனால் அவர் ஆண் சமுதாயம். அவர் வந்து தமிழ் எழுத்துக்களுக்காக சீர்திருத்த எழுத்துக்கு போராடினார். ஆனால் அவர் வந்து கன்னடர். அவர் கன்னடராக இருந்தாலும் தமிழுக்காக பெண்களுக்காக இடஒதுக்கீடு மாதிரி ஏழை எளியவர்களுக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தார். அப்படி குரல் கொடுத்து வளர்ந்த இயக்கம் திமுக இயக்கம். அந்த புரட்சி அந்த ஊடகத்துறைக்கு இப்போ இருக்க ஊடகத்துறை இந்த ஊடகத்துறைக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால இது வந்து ஒரு அலை இருக்குல்ல, இது ரொம்ப நாளைக்கு எப்படி அஸ்ஸாமில் எப்படி நிற்கலையோ மாணவர்கள், அது மாதிரி இது நிற்காது. சார், சமூக ஊடகங்களில் வந்து நியாயமான தர்மமானதுங்கிறது கிடையாது சார். காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்தில் வந்து தியாகங்கள் பண்ணுச்சு. அதை மீறி திமுக வரும்போது அவங்க வந்து புரட்சி கருத்துக்களை கொடுத்தாங்க. அதை நாடகமாக கொடுத்தாங்க, திரைப்படத்தில் கொடுத்தாங்க, வசனமாக கொடுத்தாங்க. அப்படி தான் பண்ணாங்க. சினிமாக்காரண்டா வந்துட்டாண்டான்னு சொல்லி காமராஜெல்லாம் வருத்தப்பட்டார். அப்படி வந்து தேவையான கருத்துக்களை புரட்சிகளை உண்மையிலேயே அவங்க புரட்சி பண்ணும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. மனிதன் வந்து இழுக்கிறது அந்த கொடுமை இருந்துச்சு. ஜாதியை சொல்லி ஒதுக்குறது இருந்துச்சு. இவன் சேரி, இவன் வந்து பறையன், இவன் பல்லை, இவன் பிராமணன், வந்து எல்லா ஜாதியும் ஒருத்தர் ஏற்ற இருக்கும். அப்படின்னா வந்து எல்லாருமே ஒத்துமையா இல்லை. வணக்கம் சார். தற்போது தாவேக அரசு வந்து பொறுப்பேற்று 70 நாட்கள் ஆயிடுச்சு. இதோடைய செயல்பாடுகள் இப்போ எப்படி இருக்குது சார்? செயல்படுறது வந்து ஒரு பழி வாங்குறதுக்கு மட்டுமே இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க இன்னும் கட்சி நடத்துகிற மாதிரி இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆட்சியில் அமைச்சிட்டோம். தளபதி பேசும்போது சொன்னார், நான் வந்து எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் அல்ல, வாக்களிக்காத கோயம்புத்தூர் மக்களுக்கு நான் முதலமைச்சர் தான் சொல்லி பல திட்டங்களை ஒதுக்குனதுனால எந்த கோயம்புத்தூரில் 0 வாங்கினாரோ அதே கோயம்புத்தூரில் நாடாளுமன்றத்தில் வந்து முழுமையாக 100% வெற்றி பெறாரு. உள்ளாட்சி மன்றத்தில் 197 சீட்டை கோவை மாநகராட்சியில் பிடிக்கிறாரு. எதுக்கு காரணம்னா மக்கள் வந்து நம்ம ஓட்டு போடாட்டியாலும் பரவாயில்ல, நமக்கு அப்பாஸ்தானத்துலேருந்து பண்ணுறாரு அப்படின்னு வந்தாங்க. இவங்க மாதிரி அந்த எண்ணத்தில் எதுவுமே இல்லை. வந்ததுலேருந்து எதிர்கட்சி மேலே வழக்கு பண்ணலாமா போடலாம் வைக்கிறேன். நீங்கள் வந்தார், கொரோனா நேரத்தில் வந்து 5,000 ரூபா கொடுக்க சொன்னார், குடும்பத்துக்கு 5,000 ரூபா ரேஷன் கார்டு கொடுக்க சொன்னார் தளபதி. அப்படி 5,000 ரூபா கொடுக்க சொன்ன போது அது முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி 1,000 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு. இவர் வந்த உடனே கொரோனா தீவிரமாக வந்துட்டு இருக்குது. டக்குன்னு
நம்ம அன்னைக்கு 5000 ரூபா கொடுக்க சொன்னோமே, அவன் 1000 தானே கொடுத்தான்னு சொல்லிட்டு 4000 ரூபாய்க்கு ஒன்றே கையெழுத்து போட்டார், கடன்னு போட்டார். அதேமாரி வந்து ஒவ்வொரு திட்டங்கள் இது வந்து வருஷக்கணக்கில் எடுத்துக்கல, வந்து அடுத்த மாதமே கையெழுத்து போட்டார். இப்போ எப்படி வந்த உடனே 1000 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க, நம்ம கொடுத்த தொடர்ச்சியாக பண்ணாங்களோ இப்போ சொல்கிறாங்க இது தளபதிகளுடைய திட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறோமே அப்படின்னு. அது பெரிய அதிசயம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சத்துணவு திட்டத்தை ஜெயலலிதா அப்படியே சத்துணவு திட்டமாக தான் வச்சுருந்துச்சு. கலைஞர் தான் சத்தான உணவு திட்டமாக்கணுங்கிறக்க முட்டையை போட்டார். வாரத்துக்கு முதல்ல 2 போட்டார், 3 போட்டார், 5 முட்டை கொடுத்தாரு. சைக்கிள் கொடுத்தாங்க, 10ஆவதுனா 12ஆவது சேர்த்து கொடுத்தாரு. அது திட்டங்களை வந்து பண்ணுறது பெருசு இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்கல்ல 2500 தர்றேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த 2500 கொடுக்கல. பேருந்தில் வந்து ஒரு விடியல் பயணத்தை கொடுத்தாருன்னு சொன்னால், விடியல் பயணம் வந்து நகர பேருந்தில் இருந்தது மாதிரி அவங்க வந்து நாங்கள் வந்து எல்லா பேருந்துலையும் ஏறலாம், மகிழுந்தில் முதற்கொண்டு போகலாம், நாங்கள் வந்து புஷ்பேக் வச்ச பஸ்ஸில் போகலாம், ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகலாம், கன்னியாகுமரி வரைக்கும் போகலான்னு சொன்னாங்கல்ல. அதை பற்றி ஒரு வாடகை கூட அடிக்கலை, பற்றி ஒன்றும் கேட்கல. படித்த பட்டதாரிகளுக்கு வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை பற்றி என்னென்னே பேசலை. இப்போ தரேன் அப்போ தரேங்கிறதும் சொல்லலை. படிக்கிற படிச்சு கொடுத்த குழந்தைகளுக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கிற அரசு பள்ளிக்குள்ள குழந்தைகளுடைய அப்பாக்களுக்கு வருஷத்துக்கு 10000 ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்க, அதை பற்றி எதுவுமே கேட்கல. அவன் பென்ஷன் வந்து 3000 ரூபா தரேன்னு சொல்லி சொன்னாங்க உதவி முதியோர்களுக்கு, அதெல்லாம் ஒன்றுமே பேசலை. அவங்க எதுவுமே பண்ணல. குறைந்தபட்சம் தளபதி கேட்டுக்கிட்டாரு, நீங்கள் 2500 கொடுக்கலான்னு போகிற, நான் கொடுத்த 1000 குடியான்னு கெஞ்சினாரு, அதனால அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்களே தவிர புதிய திட்டங்கள் எதுவும் போடாமல் வழக்கில் போட்டுருக்காரு. தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடநாடு வழக்குங்கிறது ஊரறிஞ்சு தெரியும். அந்த தினேஷ் இறந்து போனது, ஒவ்வொருத்தரும் எப்படி அடிபட்டான் செத்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்து கூட அதுக்கு கூட முதலமைச்சர் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம், எடுக்கத்தான் வேணும். தாவேக்கு ஆட்சி அமைக்கும் நீங்கள் நம்பினீங்களா? திமுக வந்து தோல்வியடைந்ததுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்கும்? சார், நீங்கள் திமுக தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த கவர்னர் ஆட்சி மாதிரி தான் நடத்தினாங்க. கட்சிக்காரனுக்கு எதுவுமே சிறப்பாக பண்ணலை. எந்த வேலை கேட்டாலும் என்ன கேட்டாலும் மார்க் அடிப்படையில் அதாவது டிகிரி +2 10th படிக்கும்னு சொல்லலாம். அந்த 10th மார்க்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கட்சிக்காரனுக்கு பெருசாக ஒரு பெரிய ஆர்வமாக இல்லை. யாரும் கான்ட்ராக்ட் ஒர்க்கு எதுவுமே பெருசாக ஒன்றும் வரல. தலைவர் சொல்லிட்டாரு, எங்கேயும் போலீஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நீங்கள் உயிரோடு போகிறவங்க பேர் யார் பேரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதனால தான் என்ன பண்ணீங்க, நந்தனத்தில் இருந்த கலைஞர் கருணாநிதி விருந்தினர் மாளிகை வந்து என்ன பண்ணுறீங்க, கலைஞர் கருணாநிதி வீட்டு வசதி மாளிகையை மாற்றி விட்டு தந்தை பெரியார் மாளிகைன்னு சொல்லி நந்தனத்தில் மாற்றுறீங்க. எம்ஜிஆர் காலத்து சட்டம் வந்து உயிரோடு உங்கள் பேர் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா இரும்பு, அம்மா சிமெண்ட்டு வைக்கலாமான்னு நம்ம கேட்குறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, அது அம்மாங்கிறது பொதுவான அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அது பொதுவான அம்மாவா? அப்போ நான் டாய்லெட்டில் மட்டும் நான் அம்மா டாய்லெட் வைக்க வேண்டியதுன்னா அது மட்டும் இதுக்கு நம்ம டாய்லெட்னு வைக்கணும்னு நம்ம கேட்டோம். இல்லைங்க, அது வேற இது வேறங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அம்மா தானே, அப்போ இதுக்கு ஜெயலலிதா படம் இருக்குது அம்மா உணவத்தில் கேட்டோம். அப்போ சொன்னாங்க அது முதலமைச்சருங்கிறக்கா இருக்குன்னு சொன்னாங்க. இதாங்க நடந்துச்சு. உடனே கட்சிக்காரன் மதுராவில் என்ன பண்ணான்னா, ஆட்சி மாறினோடனையும் அம்மா தான் ஆட்சி மாறிச்சேன்னு அம்மா படத்தை எடுத்து விட்டு அன்னை தெரசா படத்தை மாட்டினான். உடனே மாட்டினவன் வந்து டிகிரி முடிச்சுவேன், அவன் மேலே நீங்கள் வழக்கு போட்டார் தளபதி. ரொம்ப நேர்மையாக இருக்கணுங்கிறக்கா போட்டார். எம்ஜிஆர் நகரில் யாரோ போலீஸ்காரமாக யாரோ தட்டினான்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இதில் வந்து கல்கட்டாவில் வந்து ஐஎம்எல் வந்து இது முடித்தவன், எம்பிஏ முடித்தவன் ஐஎம்எல். அவனை முடிச்சு மாதம் 1க்கு 3 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி வச்சு நீ தாண்டா தட்டுன்னு சொல்லி திமுககாரன்னு சொல்லி அவனை போட்டு கேஸ் போட்டிங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் திமுககாரன்னு போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அரசாங்கத்தோட வேலைகள் எதுவும் ஒன்று கிடையாது. அப்போ எந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கும் ஒன்று கிடையாதுங்கும் போது அவன் சோர்வு அடைஞ்சு போயிருந்தது ஒரு பக்கம். இந்த பக்கத்தில் வந்து என்ன வந்து ஒரு டிரைவர் வந்து என்னை வந்து திட்டான்னு வச்சுங்களேன், ஐயோ காசி முத்துமணிக்கு உங்களுக்கு தெரியாது மோசமானவர்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, முத்துமணிக்கு மோசம்டா அவன் டிரைவரே சொல்லாமல் நான் டிரைவரை வேலையை விட்டு நீக்கிட்டா இருந்த வரையும் சொன்னான்டா, வேலையை விட்டு நீக்கிறதுனால சொல்கிறான்டா. அதுமாதிரி காங்கிரஸ் என்னைக்கு திமுக திட்டுச்சோ அன்றைக்கே அந்த காங்கிரஸை நீ விரட்டி விட்டுருக்கணும். நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பதிலுக்கு. நான் எனக்கு வேண்டியவர் எங்கள் அண்ணன் திருநாவுக்கரசனே நான் தாக்கிவினேன். அவர் வந்து தாவேக்காவோட சேர்ந்து அது என்ன பாவமானார், பாவம் என்ன அது சாபம்னு அறிக்கை விட்டேன். அதை திமுக தொடர்ந்து பண்ணியிருக்கணும். அந்த பக்கம் மாணிக் தாக்கூர் திட்டினா, இந்த பக்கத்தில் வந்து திருச்சி வேலுசாமி திட்டாரு, இந்த பக்கத்தில் வந்து இவனை பிரவீன் சக்கரவர்த்தி திட்டினா, அங்கிட்ட வந்து சோடங்கி திட்டினா, எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ராகுல் வந்து அவர் இவருக்கு விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு திமுகவுடைய நிலைமை இந்த தேர்தல் என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தலுக்கு 2 மாதம் வரைக்கும் 234 200 வந்து திமுக ஜெயிக்குதுன்னு இருக்கு. அந்த தேர்தல் 10 நாளைக்கு முன்னாடி தான் மாறுது. என்னன்னா, பாஜக காரனுக்கு அடிமையாக இருக்குது அதிமுக. பாஜக என்ன கொடுமைப்படுத்தினாலும் அதிமுக எதிர்த்து பேசுறதுலேன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் காங்கிரஸ் உங்களை என்ன திட்டாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சி அமைக்கணுங்கிறக்க தேர்தலுக்காக காங்கிரஸ்காரன் என்ன திட்டாலும் பொறுத்துக்கிறான்டா, திமுக அடிமையாயிட்டான்னு சொல்லி திமுகவை கேவலமாக பேச வச்சது காங்கிரஸ். இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 6 வந்து 8 ஆகியிருக்கும், 33% அதிகமாக இருக்கும். இன்னைக்கு சிந்தனை செல்வன் இருக்காரு,
அவர் வந்து மிகச்சிறந்த சிந்தனையாளர் தான். அந்த சிந்தனை செல்வன் என்ன பண்ணுறாருன்னு அந்த பக்கம் மந்திரி சபைக்கு வன்னியரசு போகும்போதுன்னு சொல்கிறாரு, ஐயோ திமுக நாங்கள் கேட்டதுக்கெல்லாம் புது ஜிஓ போட்டான். ஒரு ஜிஓ அடிப்படையில் 200 ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை தரது வேறு. ஒரு ஜிஓவே 285 ஜிஓ எங்களுக்கு புதுசாக போட்டால் 2 பக்கத்துக்கு கொடுத்தாரு, நாங்கள் கேட்டு கொடுத்தாருன்னு சொல்லி. ஆக திமுக ஆட்சியில் வந்து திமுகவோட ஆட்சி நடந்தது விடுதலை சிறுத்தை ஆட்சி நடந்துச்சு. அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாலும் 34 மந்திரி நடுங்கி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் எங்களுக்கு தர மரியாதை விட ஒரு மேடையில் போனோம்னா துரைமுருகனை விட்டு திருமாவை கூட்டு பக்கத்தில் திருமாவளவன் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ ஜாதி இல்லாத திமுக, ஜாதி மதம் பார்க்காத திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு 6க்கு 8 கொடுத்தாங்க. ஆனால் ஆதவர்ஜன் என்ன பேசுகிறாரு, பேசும்போது ஏய் உதயநிதி என்ன நீ நினச்சிட்டு இருக்க, நீ துணை முதலமைச்சர், உங்கள் அப்பா முதலமைச்சரா, ஏன் தலித்தில் எங்கள் திருமணம் வரக்கூடாதா, நாங்கள்லாம் ஓட்டு வங்கியா, தலித்துனா ஓட்டு வங்கியா அப்படின்னு பேசும்போது அவர் வந்து தலித்து கிடையாது, அவர் வந்து ரெடியாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி பேசணும் அவரும் தலித்து போகிறதுன்னு இதுக்கு கீழே இருக்கிற தலித்து மக்கள் நினச்சிட்டு என்ன பண்ணா, அவன் கேட்குற நியாயம் தான்டா, ஏன்டா நம்ம ஆளுக்கு திருமணம் கொடுத்தா என்ன தகுதியா இல்லை, ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன அப்படின்னு பேசுனாங்க. இன்றைக்கி துணை முதலமைச்சர் கொடுத்தாங்களா? திமுகவுடைய நிர்வாகிகளை சோர்ந்துட்டு தான் சொன்னீங்க. மக்களுடைய நலத்திட்டங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க வந்து மக்கள் வந்து திருப்தி அடையலையா திமுகவுடைய செயல்பாடு? திமுக வந்து சோர்ந்துட்டான்னு சொல்லலை, திமுக வந்து அதிகமாக உழைக்கணுங்கிற அளவுக்கு அவன் தனிப்பட்ட முறையில் எந்த லாபம் அடையலாம், பொண்டாட்டி பிள்ளைங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அவன் இல்லை. ஆனால் தளபதியுடைய திட்டங்களும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. தளபதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு தெரிய வேர்ல்டுலே வந்து பெண்களுக்கு வந்து உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தது தளபதி தான் கொடுத்தாரு. அது நெருக்கடியான இந்த கொரோனா நேரத்தில் எந்தெந்த ஃபண்டை ஒதுக்கணுமோ ஒதுக்கி பண்ணார். அதேமாரி வந்து 4885 மக்களுக்கு வந்து கோடி அளவுக்கு 5 பவுனுக்கு மேலே வச்சவங்களுக்கு, 5 பவுனுக்கு கீழே வச்சவங்களுக்கெல்லாம் வந்து நகை கடை தள்ளுபடி பண்ணார். அதேமாரி 2850 கோடி ரூபாய்க்கு வந்து மகளிர் கடன் தொகை தள்ளுபடி பண்ணார். 4805 கோடி ரூபாய்க்கு வந்து நகைக்கடன், இது வந்து மகளிர் கடன் தள்ளுபடி பண்ணார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மகளிர் விடியல் பயணம், இந்த விடியல் பயணத்தை யாரும் பண்ணதில்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், அதை திமுக யாரும் பெருமிதமாக இருந்தான். தளபதி நினச்சி உயிரை விடுவான். இப்படி ஒரு திட்டத்தை வந்து கலைஞரே செய்யலேம்மா. அவனுக்கு தெய்வம் வந்து கலைஞர் தான். கலைஞரை விட, எம்ஜிஆரை விட, பக்தவசலத்தை விட, காமராஜர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அடையாளப்படுத்தினால. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து காலை உணவு திட்டம் தரேன்னு சொல்லி உலகத்தில் எங்கேயுமே காலை உணவு திட்டம் போட்டது இல்லையா? அவர் தானே போட்டார் எல்லா இடத்துலையும். ஏமாந்துட்டோம், கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டோமே, அதனால் தளபதிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி தொண்டை என்ன பண்ணார், நம்ம என்ன தனியாக அடையலை, எல்லாரும் தானே அடைச்சிருக்காங்க, மக்களுக்கு தானே பண்ணார், நமக்கு என்ன பண்ணார், அந்த மக்கள் பார்த்துக்குவாங்க, தளபதி விட்டுற மாட்டாங்க அப்படி நம்பிக்கையில் வந்து ஏமாந்தமே தவிர, அந்த சோர்வு தானே தவிர இந்த ஆட்சி வரக்கூடாதுங்கிற வெறுப்போல் நமக்கு துரோகம் பண்ணி வச்சுக்கிற வெறுப்பு கிடையாது. திமுக தொண்டனுக்கு வந்து இந்த ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சின்னு இருந்தான், சந்தோஷமாக இருந்தான். அதனால இந்த குறையும் இல்லை. தளபதியை நினைச்ச மட்டும் அதில் ஒன்றும் இல்லை. பர்சனலாக எந்த லாபமும் அடையலை. பர்சனலாக கொஞ்சம் கெடுபிடிகள்லாம் இருந்துச்சு. நிர்வாகம் உனக்கு எந்த மந்திரிக்கு நிர்வாகம் தெரியுங்கிறீங்க? அதான் நானும் கேட்க வரேன். சட்டசபையில் பால்கனியில் கூட அவன் பார்த்தவன் கிடையாது. சட்டசபை பார்த்தவன் இல்லை. செங்கோட்டை ஒருத்தர் தான் இருந்த, பாக்கியெல்லாம் பால்கனியில் கூட பார்த்தேன். நான் அன்றைக்கே ஒருத்தர் பேட்டியில் சொன்னேன். இந்த அமைச்சர்களோட செயல்பாடுகள். ஆமாம் சார், 1957 திமுக வந்து 15 சட்டமன்ற உறுப்பினர், அதில் ஒருத்தர் மட்டும்தான் கலைஞர் தான் 62 ஜெயிக்கிறார், 14 பேர் தோத்துட்டாங்க. 62ல் 50 சட்டமன்ற உறுப்பினர், 67 சட்டசபைக்கு போகும்போது ஏறத்தாழ 64 பேர் அனுபவத்தோடு போகிறாங்க. அவங்களாம் காங்கிரஸை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டவங்க. 9 பேர் அமைச்சர், 9 பேர் முன்னாடி எம்எல்ஏ இருந்தவங்க. அவங்களுக்கு எல்லாம் அனுபவங்கள் தெரியும். இங்கே எந்த நடைமுறையும் தெரியாதவர்கள் அமைச்சர்கள், எதுவுமே தெரியாதவர்கள், எதுவுமே தன்னுடைய அளவு எது, தனக்கு உள்ள சக்தி என்ன, தனக்கு உள்ள அதிகாரம் என்னன்னு தெரியாமலே பண்ணுறாங்க. நீங்கள்லாம் ஊரில் சொல்லிட்டு இருக்காங்களாங்க, அந்த காசு வாங்கலை, இந்த என்ன காசு வாங்கலை. என்னுடைய சகல காஞ்சிபுரத்தில் இருக்கார், அவருடைய மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார், அவர் போய் ரீசர்வ் பண்ண போனால் 50,000 ரூபா பணம் கேட்டானா? யார் பணம் வாங்காமல் பண்ணுறது? எங்களுக்கு சொல்லுங்கள், நாளைக்கு வரேன், எனக்கு நிலம் இருக்குது, ரீசர்வ் பண்ணி தெரிஞ்சுன்னு பார்ப்போம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சும்மா சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து மதுபானத்தில் வாங்கல, ஆற்றுக்கரையில் வாங்கல. எல்லா ஆட்சியிலையும் வரும்போது இப்போ எல்லாம் ஒரு புதுசாக இன்ஸ்பெக்டர் வந்தாங்கன்னா லஞ்சம் வாங்கலாமா, அப்புறம் அடித்து வச்சு முன்னாடி வாங்கினா கூட 2 மணி கேட்பான். இப்போ ஊழலே இல்லைன்றது தான் தாவேக்கா அரசுடைய பெரிய இல்லை ஊழலையாக சொல்கிறாங்க. அதாவது எந்த ஆட்சியோட இந்த ஆட்சி தான் ஊழல் அதிகமாக இருக்குது. நீ கீழே போய் பாருங்களேன், தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து போய் பாருங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு பாருங்க.
மேல்மட்டத்தில் வந்து வாங்குறது போகிறது இல்லை, அது நமக்கு எதுவும் தெரியாது. மேல்மட்டத்தில் பாட்டிலுக்கு ரேட்டு ஏற்றுறேன்னு சொல்லி ரேட்டு விட்டு அப்புறம் தனியாக கூட வாங்கிக்குவாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா முதல்ல வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பேசாமல் தான் இருப்பார். இன்ஸ்பெக்டர் புதுசு திரும்பல அதெல்லாம் வாங்க மாட்டார், தொலைச்சி அப்படிவாங்க. ஒரு 10 நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் முன்னாடி வாங்கின இன்ஸ்பெக்டர் காரில் 2 மடங்கு 3 மடங்கு வாங்கிட்டு தருவாங்க. கட்சிகளில் வந்து ஒன்றும் கிடையாது, அதிகாரிகள் மட்டத்தில் தானே எல்லாமே இருக்குது. இந்த அமைச்சரோட இன்ஸ்பெக்ஷன்லாம் திடீர் நடக்குதுல்ல, இதெல்லாம் நீங்கள் எப்படி அவங்க பபூன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சீரியஸாக இல்லையே. இவர் அமைச்சர் போய் திருச்செந்தூரில் போய் பண்ணார். திருச்செந்தூரில் வந்து ஐயரை வந்து பண்ணார். ஐயர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? அன்றைக்கி கேட்டால் அப்புறம் கண்டித்து நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அப்போ எதுக்கு விசாரணைக்கு எதுக்கு போகணும், ஆய்வுக்கு எதுக்கு போகணும்? என்ன ஆய்வு செஞ்சு என்ன நீங்கள் சாதனை பண்ணீங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த இதுவும் பண்ணலையே. போய் 26,000 கோடி ரூபாய்க்கு உள்ள நிலத்தெல்லாம் கொண்டு திருப்பி அவனை கொண்டு கொடுத்துருக்கீங்களா? கோயில் நிலத்தை கொண்டு வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா? அதான் உங்களுடைய சாதனையா? திமுக அரசாங்கத்தில் வந்து கோயிலுக்கு வந்து சொத்து சேர்த்தாங்கல்ல, 8,392 கோடி ரூபா சேகர்பாபு காலத்தில் வந்து சொத்தை பறிச்சாங்க. சொத்தை பறித்து கோயில் கொடுத்தது திமுக. சொத்தை எடுத்து வந்து வேற ஆளுகளுக்கு வந்து கொடுக்கறது வந்து தாவேக அரசு கோயிலுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் கிறிஸ்டின், அவருக்கு இந்துக்கு சாமியை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. இந்த அமைச்சரோட பயிற்சி களம் மாதிரி தமிழகத்தை கொண்டு போகிறாங்க. அது வந்து தமிழக மக்களுக்கு எவ்வளோ அளவு பாதிப்பு கொடுக்கும்? வந்து இது வந்து இருண்ட காலம். தமிழ்நாடுக்கு வந்து பின்னோக்கி வளர்ச்சியுடைய பின்னோக்கி. நீ வந்து பொருளாதாரத்தை வந்து 0.7% இருந்த பொருளாதாரத்தை தலைவருடைய ஆட்சியில் 11.19% வந்து பொருளாதாரத்தை உயர்த்தணும். பொருளாதாரத்தில் உயர்ந்தது தமிழ்நாடு. தனி மனித வருமானத்தில் உயர்ந்தது தமிழ்நாடு. ஜவுளித்துறையில் உயர்ந்தது தமிழ்நாடு. அதுமாரி பெண்கள் கல்வியில் உயர்ந்தது தமிழ்நாடு. பெண்கள் வேலைவாய்ப்பில் உயர்ந்தது தமிழ்நாடு. அதேமாதிரி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதனையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இதில் தான் அதிகமாக சொல்லிட்டு தருவாங்க. அப்படி இருந்த தமிழ்நாடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பின்னோக்கி தான் போயிட்டுருக்கு. இவர் போய் டெல்லியில் வந்து பேசுகிறார். இதே கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு என்ன 3 நாளே 10 நாளே வந்துச்சு, தலைவருடைய சாதனையால் வந்துச்சு. அதனால் அது வந்து கடன்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்கு அளவுக்கு தான் கடன் வாங்கின, கடன் மீறி போய் வாங்கலை. நீங்கள் வந்து சுதந்திரம் அடைந்ததுலேருந்து வந்துருங்க, சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இல்லை, கலைஞருடைய காலத்தில் 50,000 ரூபா இருந்தது. முதல்வர் வந்து 1 லட்சம் கோடியாக வந்துச்சு. எடப்பாடி காலத்தில் 5 லட்சம் கோடியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திமுக காலத்தில் 10 லட்சம் கோடி. ஆனால் எடப்பாடி காலத்தில் 5 லட்சம் கோடிக்காக கடன் வந்தபோது எந்த திட்டங்களும் செய்யலை. இப்போ நடக்கிற ஆட்சியை தாண்டி சமூக ஊடக அரசியல், அதாவது மேடை பேச்சுக்கெல்லாம் பேசி வளர்ந்த நாடு தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ சமூக ஊடகத்தில் மட்டுமே பேசி ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சமூக ஊடகங்களில் வந்து நியாயமான தர்மமானதுங்கிறது கிடையாது சார். நீங்கள் வந்து காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்தில் வந்து தியாகங்கள் பண்ணுச்சு. அதை மீறி திமுக வரும்போது அவங்க வந்து புரட்சி கருத்துக்களை கொடுத்தாங்க. அதை நாடகமாக கொடுத்தாங்க, திரைப்படத்தில் கொடுத்தாங்க, வசனமாக கொடுத்தாங்க. அப்படி தான் பண்ணாங்க. சினிமாக்காரண்டா வந்துட்டாண்டான்னு சொல்லி காமராஜெல்லாம் வருத்தப்பட்டார். அப்படி வந்து தேவையான கருத்துக்களை புரட்சிகளை உண்மையிலேயே அவங்க புரட்சி பண்ணும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. மனிதன் வந்து இழுக்கிறது அந்த கொடுமை இருந்துச்சு. ஜாதியை சொல்லி ஒதுக்குறது இருந்துச்சு. இவன் சேரி, இவன் வந்து பறையன், இவன் பல்லை, இவன் பிராமணன், வந்து எல்லா ஜாதியும் ஒருத்தருக்கு ஏற்ற இருக்கும். அப்படின்னா வந்து எல்லாருமே ஒத்துமையாக இல்லை. இதே பிராமணர் வந்து செட்டியார் வந்து தலித்து ஒதுக்குனார்னா செட்டியாரை பிராமணர் ஒதுக்குனார். செட்டியார் வந்து நாயுடையும் செட்டியாரும் உயர்ந்த ஜாதின்னு சொன்னான்னா, இது உயர்ந்த ஜாதின்னு சொல்கிற அந்த செட்டியாரும் முதலியார் எல்லாத்தையும் வந்து பிராமணர் ஒதுக்கிட்டு இருந்தான். அப்போ ஏற்றத்தாழ்வு எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. இந்த ஏற்றத்தாழ்வு தலித்து சகோதரர்களுக்கு வந்து தன்னுடைய எல்லாம் ஒரே ரத்தம் தான், இது பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு போராடி எழுத்து மூலமாகவும் வந்து கதைகள் மூலமாகவும் கொண்டு வந்து திமுக புரட்சி பண்ணி அது ஆட்சிக்கு வந்துச்சு. நான் அந்த புரட்சிங்கிறது வேற. ஆனால் இன்றைக்கி வேறு மீடியாங்கிற அது ஒரு மீடியா தான். இன்றைக்கி இருக்கிற இன்டர்கிராம் இதெல்லாம் வேறு. அன்றைக்கி இருந்தது வந்து சினிமா துறை தான். சினிமா, நாடகம், பெரிய ஊடகம். அது அந்த ஊடகத்தை அவங்க பயன்படுத்தி தான் வந்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் வந்துச்சு. எம்ஜிஆர் வந்து திடீர்னு வரல. அவர் திமுகவில் இருந்தார், திமுகவில் இருந்துக்கிட்டு பண்ணார். அவரை சுற்றி வந்து நாஞ்சில் மனோகரன், நாவலர் நெடுஞ்செழியன், ஒரு எஸ்டிஎஸ், ஒரு கேஏகே, ஆர்எம்வி மாதிரி படித்தவர்கள், எட்மண்ட் மாதிரி ஆள் திமுகவிலேயே எம்எல்ஏ இருந்தவங்கலாம் பக்கத்திலே அவருக்கு இருந்து ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாங்க. அவரே வந்து திமுகவில் பொருளாளர் இருந்தவர். அவரே வந்து 67 எம்எல்ஏ இருந்தவர். அனுபவங்கள் இருந்துச்சு, வந்துச்சு. மக்களுக்கு ஏதாவது சேவை இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மா கூட அந்த 69 இடஒதுக்கீடு வரும்போது இடஒதுக்கீடு அதிகமாக கொடுத்தனால தான் சமூக நீதி காத்த வீராங்கன்னு சொல்லி நம்ம வீரமணி ஐயாவே கொடுத்தாரு. அது வந்து தான் பிராமணராக இருந்தாலும்
அது வந்து பிராமண ஆதிக்கத்தை எதுக்குறதுங்கிறதுனால சங்கராச்சாரியர்களும் பக்கத்தில் சமமாக சேர் போட்டு உயரமாக உட்காந்து அவங்களை அடிமைப்படுத்திச்சு. அவருக்கு இதுக்கு போயிட்டு ஹைதராபாத்துக்கு போயிருந்த போது தீபாவளி நேரத்தில் தனி விமானத்தில் போயிட்டு வந்து வழக்கெல்லாம் தூக்கி வச்சு அது தலித்து சகோதரர்கள்லாம் வந்து நம்ம வந்து ஜாதி மீறி இருக்கணும், எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்கிறது தான். அது ஒரு கையில் வந்து அண்ணன் திருமாவளவனே ஒரு கை வைக்கவெல்லாம் பிடிச்செல்லாம் போஸ்ட்லாம் கொடுத்துச்சு. அந்த மாட்ட எந்த ஆதிக்கங்களும் பெருசாக கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கிடையாது. அதாவது இருக்கிறதுலே வந்து ஜாதி சமுதாயத்தை பார்க்காத வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி காலம் மாதிரி நீங்கள் வந்து அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் கூட அவ்வளோ செஞ்சுருக்காரு. திமுக காரனை விட விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலித்துகளுக்கும் செஞ்சது அவர் அதிகம். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய செஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க. அதில் எந்த பாகுபாடும் பார்க்காம இருந்தாங்க. அதுக்கு ஜெயலலிதா கூட பரவாயில்ல. அது அந்த புரட்சிங்கிறது வேறு. இப்போ நடந்த புரட்சி பண்ணிலாம் வரல. இன்டர்கிராம் இதெல்லாம் போட்டு இருந்தேன்னா கீழே சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு அந்த ஏதோ படம் பார்க்குற மாரி அதுக்கிட்ட வந்து அந்த தாத்தா எனக்கு அங்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு அங்களுக்கு ஓட்டு போட சொல்லி என்ன கொள்கையை சொன்னார், எத்தனை இடத்துல ஜெயிச்சார், ஒன்றுமே கிடையாது. இந்த புரட்சி தேவையானா தேவையில்லை. இந்த சமுதாய மாற்றங்கிறது கேவலமான ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை மக்கள் வேகமாக உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தெரியாமல் போனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணாப்பில்லன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது ஒரு டெக்னிக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த கட்சிக்காரங்களே அந்த இவங்க இருக்காங்க பாருங்கள், சின்ன திரை நடிகைகள் இருக்காங்களா, நடிகரடி காசு கொடுத்து கூட்டியாந்து நீங்கள் நிறைய ஊடகத்தை போட்டாங்க. இது ஒரு சேலை கட்டிகிட்டு இருக்கோம், அதுவே வந்து சுடிதார் போட்டு விட்டுருக்கோம், ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கோம். ஒரு பொண்ணு நாங்கள் வந்து அக்கா தங்கச்சியாக இருப்போம், ஏன் நம்ம கொண்டாட்டியாக கூட இருப்போம், இப்படி ஒரு 4-5 வசனங்கள், தப்பான வசனங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்து நடிக்க வச்சு, அது மொத்த மக்களும் அப்படி தான் இருக்காங்க போட்டுருக்குங்கிற மாதிரி இந்த டிவியில் வந்து சின்ன திரையெல்லாம் பார்த்துட்டு பொதுக்கு மக்கள் நிறைய கெட்டு போய் பெரிய எழுச்சி போட்டுருக்கு. இந்த எழுச்சியாக நம்மளும் கலந்துக்கணும், ஜெயிக்கிற குதிரை நம்ம ஓட்டு குதிரை, அதனால் நம்ம தான் இந்த விஜய் தான் வரப்போகிற ஓட்டு போடணும்னு சொல்லி போட்டாங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்கிறது என்னுடைய இது காணல் நீர் மாதிரி போயிடும். அது இந்த ஊடகத்தில் இவங்க ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எனக்கு அன்றைக்கி ஒரு பசங்க மட்டுமே நம்பி ஒரு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத முடிச்சிருக்காங்க. இல்லை, அந்த மாணவர்கள் மட்டுமே அசாமில் வந்து முடியும்னு முடிச்சாங்க. அது நிற்கல. இல்லை, அண்ணா மாணவர்களை வச்சு புரட்சி பண்ணி பண்ணது வேற, இந்தி மொழி போடுறது இதெல்லாம் போனது வேற, அந்த புரட்சிங்கிறது வேற. அது வந்து மொழி போரை மட்டுமே வச்சு நடக்கலை. நீ பெரியார் வந்து பெரும் புரட்சி என்பது அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார் வழியே. அவர் வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகின்ற நாயுடு பெண்களுக்காக அவர் போராடினார். ஆனால் அவர் ஆண் சமுதாயம். அவர் வந்து தமிழ் எழுத்துக்களுக்காக சீர்திருத்த எழுத்துக்கு போராடினார். ஆனால் அவர் வந்து கன்னடர். அவர் கன்னடராக இருந்தாலும் தமிழருக்காக, தமிழுக்காக, பெண்களுக்காக, இடஒதுக்கீடு மாதிரி ஏழை எளியவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தார். அப்படி குரல் கொடுத்து வளர்ந்த இயக்கம் திமுக இயக்கம். அந்த புரட்சி அந்த ஊடகத்துறைக்கு இப்போ இருக்க ஊடகத்துறை இந்த ஊடகத்துறைக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால இது வந்து ஒரு அலை இருக்குல்ல, இது ரொம்ப நாளைக்கு எப்படி அசாமில் எப்படி நிற்கலையோ மாணவர்கள், அது மாதிரி இது நிற்காது. இந்த சமூக ஊடகத்தை வந்து திமுக சரியாக கையாள ஒன்று. நான் இந்த பக்கத்துக்கு அவங்க போகலைன்னா இது யாருமே இது வரைக்கும் போனதில்லை, போயிருக்காங்க. அதான் தளபதி சின்னவரே சொல்லிட்டார்ல, நம்ம எதிரி யாருன்னு தெரியாமலே நம்ம களத்தில் விளையாண்டோம், இப்போ தான் நம்ம எதிரியே தெரியுதுனால நம்ம அதை ஒத்துக்க வேண்டியதுதான். நான் வந்து ஒரு பேர் கூட சொல்கிறேன், ஒரு பெரிய இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார், அவர் வீரன்னு சொல்லி. அவருடைய பொண்ணு என்னுடைய பையனும் கல்லூரி தோழர்கள் அவங்க. நான் போனோடனே அவர் மிஸ்ஸஸ் வந்து வந்துச்சு, அண்ணே மன்னிச்சுக்கண்ணே அப்படின்ச்சு. என்னம்மா அப்படின்னு, நாங்களாம் இந்த தடவை வந்து ஓட்டு வந்து தாவேக்காக தான் போட்டோம், நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. அதனால என்ன இதில் நம்ம இல்லைண்ணே, ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமாண்ணே, முன்னாடிலாம் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது வரைக்கும் அண்ணா திமுக தான் ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக ஆட்சி வரும், திமுக ஆட்சி வந்தவொடனேயும் இந்த அண்ணா திமுகவில் இருந்தாலும் முன்னாடி இருந்தால அவன் தான் நமக்கு பழக்கமாக இருப்பான். அவன்கிட்ட சொல்லுவோம், நான் தான் அந்த சாக்கில் தானே அடைச்சிருக்கு, கரண்ட்டு தானே போச்சு, இந்த இப்போவே கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், இப்போ டிஇட்ட பேசுகிறேன், எஸ்சிட்ட பேசுகிறேன், அவரை வந்து கவுன்சிலர் நமக்கு திமுக வந்தால் நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன் பாரு. அதுமாதிரி அண்ணா திமுக வந்தால் திமுக சொல்கிறேம்மா. இப்போ தாவேகா கரண்ட் யார்கிட்ட கேட்டாலும் எம்எல்ஏ கேட்குறான், எம்எல்ஏ கூட எனக்கே தெரியாதுங்கன்னா ஒருத்தருமே இல்லை, ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. கரண்ட் போன ஆள் இல்லை, தண்ணி போன ஆள் இல்லை, கார்பரேஷன் ரோடு போன ஆள் இல்லை, எதுக்குமே நாய்க்குட்டி எதுக்குமே இல்லைன்னு நிர்வாகமே இல்லாமல் ஜனாதிபதி ஆட்சியோட மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அதான் உண்மை. நிர்வாகத்தில் எதுவுமே மக்களோட தொடர்பு இல்லாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மேடையில் வந்து அங்கிள், சார், இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் எல்லா மேடைகளிலும் வேறு வேறு மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசப்படும். இந்த மாதிரி ஒரு வசனங்கள் பேசி அந்த சாரு, அங்கிள் இப்படிலாம் சொல்கிறதுல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாகரிகத்துடைய பண்பாட்டுடைய மிக சீரழிவுடைய உச்சம் அவருடைய பேச்சுகள் எல்லாமே. ஒரு சாதாரண மேடை பேச்சால் கூட அப்படி பேச மாட்டோம். நீங்கள் ஒரு முதலமைச்சர்,
இன்றைக்கி வந்திருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, காவிரி இஷ்யூ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் போய் கேட்கணும் போகணும். மேகதாது அணைக்கட்டு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து பிஎம்ஜி நிதி திட்ட உதவி இருக்குது, இந்த தேசிய கீதம் பாடுறதா, மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நிறைய போட்டி இருக்குது. திமுகவுடைய கொள்கைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இதை மட்டும்லாம் பேசாமல் இன்னும் தேர்தல் காலம் மாதிரி எந்த ஒரு முதலமைச்சரும் போய் உட்காந்துட்டு சவால் விட்டுக்கிட்டு அங்கிள் சாரி இதெல்லாமா பேசுவாங்க. சரி, இதேமாரி அவங்களும் பேச ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க. டிஎம்கேல ஒரு சின்ன பிள்ளைய விட்டு பேச சொல்ல தெரியாதா? எங்கள்கிட்ட சின்ன நடிகர் இல்லையா? நாளைக்கு இன்பன் நிதி மேடையில் போயிட்டு என்ன அங்கிள் அப்படி இன்பநிதி சார் பேசுகிறாருன்னா என்ன ஆகும்? ஏன் பேசக்கூடாது சட்டமா? எங்கால் பேசிட்டார் அன்றைக்கி ராஜா அண்ணன். நீ முட்டாள்லாம் நீங்கள் சொன்ன ஆதரவு ஒன்று கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ராஜா அண்ணன் பேசியிருக்க மாட்டார். அப்படி பேசியிருந்தால் ஒரு நாள் வழக்கு போட்டுருக்க முடியும். நீங்கள் அவர் சொல்கிறார் முட்டாள் 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 அரசு, முட்டாள் முதலமைச்சர், நீ முட்டாளா லூசு போயலா விவரம் பார்த்தா நம்ம இன்னையா சொல்லி தொலைகிறது? ஏன் பொய்யா பேசிட்டியா? நீ பொய்யராயா? பேசுகிறதெல்லாம் பொய்யா? நீ மிஸ்டர் சிஎம் சொல்கிறார்ல, நீ தானே ஆரம்பிச்சு விட்ட. இது ஒரு பண்பாடு சிதைவுக்கு வந்து முதல் வித்துட்டது வந்து விஜயின் ஆகி போயிடும். நீ ஏன் திமுக என்பது மாலை நேரத்து கல்லூரின்னு சொல்லுவாங்க அண்ணா காலத்துலேருந்து. எதிரியை கூட வந்து பண்பாடாக பேசுகிற இயக்கம், இந்த இயக்கத்துலேருந்து வளர்ந்தது தமிழகம். இந்த தமிழ்நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி தரைக்குறைவான சின்ன நாளாந்திர பேச்சாளர் மாதிரி நீங்கள் போய் பேசிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் நான் இனிமேல் கதவை சாத்திக்கிட்டு தான் பேசுகிறேன் போட்டிருக்குன்னா, ஒரு குழந்தை சொன்னாங்கலாம் பிள்ளைங்க, என்னம்மா 4 வயசு ஆயிடுச்சு பேசவே இல்லை அப்படின்னாலாம். அந்த காளிகோயிலில் வேண்டிக்கிட்ட போது அந்த ஐயர் சொன்னாராம், குருக்கள் ஐயர் எல்லாரும் ஜோசியர் எல்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் போயிட்டு அந்த காளிகோயிலில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போய் நில்லுங்க, ஒரு 8 மணி வாகல நில்லுங்க வரும் அப்படின்னாலும். ஒரு கதை தானே அது. ஒரு 8 மணிக்கு நின்று சாமி கும்பிட்டுருந்தாங்களாம். திடீர்னு வந்த பிள்ளை வந்து அம்மானுச்சான். பிள்ளை பேச ஆரம்பிச்சுலாம், அம்மா நீ எப்போ தாலி இருப்ப அப்படின்ச்சான். இதுக்கு நீ பேசாமல் இருந்துக்கலாமே அப்படின்னாங்களாம். அதுமாரி நீ சட்டசபையில் பேசவே மாட்டேங்கிறேன்னு உன்ன சொன்னால் திடீர்னு பேச ஆரம்பிச்சோன்னீங்க தப்பாக பேசுகிற விளக்கம் கேட்குறாரு. பார்ட்டி பண்ணுறன்னு கேட்குறாரு. உடனே அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, பார்ட்டி பண்ணால் எந்த கட்சிங்கன்னு கேட்குறாரு. நீ பதில் சொல்லணும். நீ பதில் சொல்லாமல் நீ உட்காந்துருக்குற. இந்த உயரமாக வளர்ந்து கெட்டு போனால அந்த ஆள் உட்காந்து எந்திரிச்சிக்கிட்டு, ஏன்னா இவர் தானே பதில் பேச, இவர் எழுதி கொடுத்தத தவிர புதுசாக எதுவும் பேச தெரியாது. அவர் மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு வாரம் 10 நாள் கேட்கும்போது அது என்னது அப்படின்னு திரும்பி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சொல்றாரு அது அந்த பார்ட்டி ஃபண்டு. பார்ட்டி ஃபண்டு, அந்த பார்ட்டி ஃபண்டு எந்த பார்ட்டி ஃபண்டு அவர் கேட்கும்போது இவர் பதில் சொல்ல தெரியல. ஆதவர்ஜன் வந்துட்டு என்ன சொல்கிறாப்புல, அது வந்து நான் பொதுவாக தான் சொன்னோம், நீ சொன்னோம்னு சொல்லு, நீயா இருப்பா அவர் சொல்லட்டுமேப்பா அந்த வார்த்தை. இவர் சொல்ல பொதுவாக தான் சொன்னோம்னு. நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். பொதுவான்னு சொல்லிட்டேன். நீ ஆம்பளையாக இருந்தால் நீ யார் கூட்டு தான் என்னங்கிற சொல்லியிருக்கணும். நாங்கள் கேள்வி கேட்காமலாம் போகல. வேறொரு பிரச்சனைக்கு வரும் பதில் சொல்ல எங்களை விடலைங்கும் போது அவங்க வெளியில் நடப்பு பண்ணுறாங்க. வெளிநடப்புங்கிறது இந்தியாவில் எல்லா சட்டசபையிலும் நடக்குது. எந்த முதலமைச்சராக நான் பேசும்போது நீ வெளிநடப்பு பண்ணியுமே கதவை தான் சாத்தி பூட்டிக்கிட்டு தான் பேசணும்னு எந்த பிரைம் மினிஸ்டராக சொல்லியிருக்காங்கன்னா? இந்த 30 மாநிலத்தில் எந்த முதலமைச்சராக ஒவ்வொரு மாநிலத்திலும் 10 முதலமைச்சர் இருப்பாங்க வேணா சொல்லியிருக்காங்கன்னா? இப்படிலாம் ஒரு தரக்குறைச்சமாக எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசிட்டு கொண்டாந்துக்கிட்டு இடையில எழுந்திரிச்சு பேச முடியும். ஆனால் இந்த இவர் தான் இடையிலே பேசாமல் இருந்துவிட்டு கடைசியாக பேசுகிற அன்றைக்கி திட்டி பேசிவிட்டு நம்ம எதிர்த்து பேசுனா பொய் பேசுகிறாரு. பொய் பேச வெளிநடப்பு போனால் ஐயோ ஓடி போயிட்டாங்கிறது. ஓடி போய் எதுக்கு ஓடி போகிறாங்க? வெளிநடப்பு பண்ணுறது ஓடி போகிறதா? இப்போ சட்டசபை இனிமேல் இருக்கிறதா ஓடி போகிறதுன்னு வச்சுருமா? ஏன் எங்களுக்கு சம்பிக்க வைக்க தெரியாதா? எங்களுக்கு நீ பேசும்போது கரெக்டாக பண்ண தெரியாதா? நீ எங்களை தூக்கி வெளியே போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட எங்களுக்கு வாதங்கள் வைக்க தெரியாதா? நாங்கள் நாகரிகமாக சரி முடிய போது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம், நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி போகிறோம். அதை கூட பொறுத்துக்க முடியாமல் அசிங்கமாக பேசிக்கிட்டு பேச தெரியலை, பேசுகிறதே இல்லை. அப்படி பேசுனா உருப்படி இல்லாமல் பேசுகிறாரு. இதுக்கு அவர் பேசாமலே இருக்கலாம். சார், திமுகவில் இருக்கிற ஜெகத் ரட்சகன் சாருடைய பையன் வந்து தாவேக்கல இணைஞ்சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னடா இந்த கேள்வி கேட்காமலே இருக்கல இவ்வளோ நேரமானு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதாவது சார், ஒரு பட்டத்து யானை மேலே ஒரு சிட்டுக்குருவி ரொம்ப நேரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். குதிச்சு விளையாண்டுச்சான். ஒரு 2 மணி நேரம் விளையாண்டதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி எந்திரிச்சு வெளியில் வந்து யானையுடைய முகத்தை பார்த்துட்டு நான் போயிட்டு வரட்டுமான்னுச்சான். அப்போ யானை கேட்டுச்சான், நீ எப்பப்பா வந்தேன்னு கேட்டுச்சான். நீ வந்ததே எனக்கு தெரியாது, இப்போ போகிறேன்னு சொல்கிறேன்னு. அவன் கட்சியில் இருந்ததே எங்களுக்கு தெரியாது. கட்சியிலே அவர் இல்லை. கட்சியில் இல்லாத ஒருத்தர் போனதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து திமுக அவளை இவ்வளோ செஞ்சு ஜெகத்ரட்சனுக்காக இவ்வளோ செஞ்சு கொடுத்து நன்றி கடத்தனமாக போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு அவர் ஒன்றும் டிஆர் பாலண்ண பையன் ராஜா மாதிரி மந்திரியாக இருந்தவர் இல்லை. அவர் ஒன்று வந்து மகேஷ் பொய்யாமொழி மாதிரி பொய்யாமொழி அண்ணன் பையன் மாதிரி இருந்தவங்கள. அவங்களாம் உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, மந்திரியாக வந்தாங்க. இன்னாருடைய பையங்கிற காலம் போடலை. பாலண்ண பையங்கிறக்காக போட்டாங்க, இப்போ பொய்யாமொழி அண்ணன் பையங்கிறக்காக மகேஷ் போட்டாங்க. அவங்க தியாகங்கள்.
அந்த தியாகம் இவர் பண்ணவும் இல்லை, இவர் கொடுக்கவும் இல்லை. இவர் கட்சியிலே இல்லை, அவங்க கட்சியிலேருந்து உழைச்சவங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பையன் கதிரானந்த் வந்து எம்பி, நேரண்ணன் பையன் வந்து எம்பி. புரியல உங்களுக்கு? நேரண்ணன் பையன் எம்பி, கதிரானந்த் வந்து எம்பியாக இருக்கிறாப்புல. ஆக வந்து இப்படி இது மாதிரி அவர் எம்பியாக இல்லை. பொன்முடி அண்ணன் பையன் எம்பி. அப்படி வரல, அவங்களாம் உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, சீட்டு வாங்கினாங்க, எம்பி ஆனாங்க. இவர் அப்படி உழைக்கவும் இல்லை, இவருக்கு சீட்டு கொடுக்கவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் வாங்க எம்எல்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம இவர் இருக்கார் அன்பா கல்யாணம் பையன் எம்எல்ஏ, ஐ பெரியசாமி என்ன பையன் எம்எல்ஏ. இப்படியெல்லாம் எம்எல்ஏ ஆனவர். குத்தால கல்யாணம் பையன் அன்புக்கு எம்எல்ஏ. இப்படி எம்எல்ஏ ஆனவரா? இவர் எம்எல்ஏ ஆனவரும் இல்லை, எம்பி ஆனவரும் இல்லை, அமைச்சர் ஆனவரும் இல்லை. நம்ம இவர் இருக்கார நம்ம ரகுதி என்ன பையன் அண்ணாமலை வந்து மாநில துணைச்சாளர். அங்கெல்லாம் ரகுதி எடுத்து அண்ணாமலைன்னு போடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே என்ன பன்னீர்செல்வம் பையன் வந்து அவர் கதிரவன் வந்து அவர் மாநில பொறுப்பில் இருக்கார். இது மாதிரி பொறுப்புலேயும் அவர் இல்லை, பொறுப்புலையும் இல்லை, கட்சியில் அவர் பொறுப்பாகவும் இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் வந்து போகிறத பற்றி அரசியல் மேலே அவ்வளோ ஈடுபாடு இல்லாத இது வரைக்கும் இவர் ஒரு கட்சி கொடியை ஏற்றிப்பாரா? என்னைக்கு கரை வேட்டி கட்டிப்பாரா? கட்சி கொடியை தூக்கிட்டு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஒரு ஃபோட்டோவை காட்டுங்களேன். அவர் போயிட்டார். சார், நீ ஏன் பையங்கள் போகிறத பற்றியெல்லாம் வந்து நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம இவரே எடுத்துக்கோங்களேன், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து காங்கிரஸ், குமரியானந்த பொண்ணு. காங்கிரஸ் வந்து பிஜேபி போணுச்சு. பிஜேபி போனதுனால குமரியானந்த அமைச்சாருன்னா சொல்லுவீங்க நீ? அது நீங்கள் சொல்ல முடியுமா? மாற்று கருத்து உள்ளவங்க இருக்காங்க. இதே தமிழிசை சவுந்தரராஜனுடைய பையன் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பாஜக ஒளியும் கத்தனான். அதனாலே அம்மாவே தமிழிசையே அமைச்சாச்சுன்னு சொல்ல முடியுமா? முகாமுத்தன் பையன் வந்து கலைஞர்கிட்ட தலைவர்கிட்ட வந்து இல்லை, உயிரின் மேலான தலைவர், நம்மளோட உடம்புல எல்லா இடத்துலையும் ஒட்டி இருக்கிற தலைவர், உயிருக்கு உயிரான தலைவர் இன்னும் 3000 பேர் செத்து போயிடுவான். அப்படி தலைவர் இன்னமும் உயிராகிறான். தலைவர் செத்து இத்தனை வருஷம் பண்ணாலும் உயிராக இருக்கணும். அவர் பையன் கூட தான் கட்டுப்படாமல் போனார். அந்த 4 பேர் வேண்டாமல் போகிறவங்களாம் இருப்பான். 2 பேர் அவனுக்கு நான் சொல்கிறது, இவங்க யாருமே அரசியல்வாதி இல்லாதவன். தமிழிசை சவுந்தரராஜனுடைய பையன் அவன் அரசியல் கிடையாது. முத்து வந்து தலைவருடைய பையனை தவிர ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதுமாரி ஜெகத்ரட்சகன் பையன் வந்து அரசியல்வாதியே கிடையாது. அரசியல்வாதி இல்லாத ஒருத்தர் வந்து அரசியலுக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் போகிற பற்றி இல்லை. அது பட்டத்து யானை மேலே அந்த சிட்டுக்குருவி எங்கேயும் போனால் ஒரு அரசியல் ஞானம் வந்து போயிட்டாரா? இப்போ அவரை வந்து புஷி ஆனந்தோட கொஞ்சம் நெருக்கமாக இருப்பார். பாண்டிச்சேரியில் அவருக்கு வந்து காலேஜ் எல்லாம் இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குது, வீடு வந்து வலுதாபூர் தான் அவருக்கு ஊர். அது புஷி ஆனந்துக்கு நெருக்கமாக வந்துருப்பாங்க, கூட்டுத்தூர் இருப்பாங்க, அவர் போயிருப்பாரு நான் நினைக்கிறேன். இவர் அண்ணன் ரொம்ப கோபமாக இருக்கார், வீட்டில் சேர்க்க மாட்டேங்கிறாரு, வீட்டு வெளியே போங்கிறாரு, என்னோட பேசாத வைக்காதுன்னு சொல்லி ஒரு 5-6 நாள் ஹோட்டல்லாம் போய் தங்கியிருந்தார். அவரை போய் சமாதானப்படுத்தி நேற்று கொண்டாந்து வீட்லேயே கொண்டாந்து விட்டு வரேன். அவர் மேலே கோபமாக தான் இருக்கார். இந்த காரணத்தை இந்த சப்பக்கட்டு நான் பண்ணுற சப்பக்கட்டெல்லாம் அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை. அவர் அதெல்லாம் தப்புப்பா, எதுவாக இருந்தாலும் எனக்கு பிறந்தவனாக தான் போயிருக்க மாட்டான், அவனை ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு வந்துருப்பா போல் மாறி பிறந்துருச்சு, அவன் ஹாஸ்பிட்டலில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு கிடக்கிறாரு. அதனால் அதை நீ நியாயப்படுத்தலை. பட் வந்து அது போகிறதுனால திமுகவுக்கு எல்லளவில் முனையில் கூட இந்த விதமான சேதாரம் இருக்காது. அண்ணாமலையோட அரசியல் பயணம் இப்போ வந்து ஒரு இயக்கமாக மாறி 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்த பிறகு தான் அரசியல் கட்சியை தொடங்குவேன் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு துணி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சட்டியில் இருந்தால் தான் 40 வரும். எங்கே 50 லட்சம் வரும்? வேணால் கணக்கில் வேணால் ஏற்றிக்கிட்டே போகலாம், 17 லட்சம் 10 லட்சம் எழுதி போடலாம். அது பிஜேபியில் தானே வருது. நீங்கள் எப்படி திமுகவில் வந்து திகாவிலையும் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க. திராவிட இயக்க பேரவைன்னு சொல்லி நம்ம இவர் இருப்பார், யார் நம்ம அண்ணன் சுயவீரம் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட உமாபதிகள் அங்கே ஆள் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க. சில பேர் RSS இருப்பாங்க, பிஜேபியில் இருப்பாங்க. அது மாதிரி இப்போ பிஜேபியில் இருக்க அண்ணாமலைட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைட்டு என்ன புது நீரோட்டம் என்ன இருக்குது? அண்ணாமலை கட்சியில் வந்து இங்கே இந்த விடுதலை சிறுத்தையிலேருந்து 10 பேர் போயிருக்காங்க, திமுகலேருந்து போயிருக்கானா, அதிமுகலேருந்து போயிருக்கானா, காங்கிரஸ்லேருந்து போயிருக்கானா, எங்கேயும் போகல. பிஜேபியாலும் வந்திருக்கிறான், வந்து போவான், திருப்பி அங்கே போவான், இங்கே திருப்பி, அவ்வளோதான். அண்ணாமலை பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு, பிம்பப்படுத்துறாங்க. அது அண்ணாமலை உடைய தான் சொன்னார். அடுத்த தேர்தலில் வந்தாங்க, நாங்கள் 25 MP ஜெயிப்போம், 5 பேர் மந்திரி ஆகும்னு சொன்னார்ல. அப்போ போன தேர்தலில் சொன்னது தானே, போன பார்லிமெண்ட் தேர்தல் அவர் தானே சொன்னார். நடந்துச்சா? அது 2024 சொன்னார், நடந்துச்சா? நடக்கல இல்லை. அவர் அப்படி தான் சொல்லுவார் கட்டமைப்பு. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஃபோட்டோ எல்லாம் பாருங்கள், எல்லார் மூஞ்சியும் பாருங்கள், எல்லா மூஞ்சியும் பாஜக மூஞ்சி. பாஜக மாநாட்டில் கூட்டத்தில் உள்ள பேப்பரையும் எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்து இதையும் எடுத்து அதே தான். அதில் இருக்கிறவங்களாம் இதில் இல்லை. பாஜகவில் இருக்கிறவங்களாம் அண்ணாமலைட்டு இல்லை. ஆனால் அண்ணாமலைட்டு இருக்கிறவங்களாம் பாஜகவில் இருக்காங்க. அங்கேருந்தான் இங்கே வந்தாங்க. அது பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்காது. அவருடைய ஆரம்பத்தில் வந்து சிலது நல்லது பண்ணியிருக்காரு. என்ன சொன்னால், தமிழ் மண்ணை வணங்கியிருக்காரு. அவர் வந்து முதல்ல அடுத்தவொடனே தமிழ் பாட்டு வந்து பாட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு முடியும் போது தேசிய கீதத்தை நம்மளை மாதிரி பண்ணுறாரு. அது நம்மளை மாதிரியே பண்ணுறதுனால நம்மளால் ஆயிடுவார்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இவர் அப்படி தானே பண்ணார். வரும்போது பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டேன்னாரு. பெரியாருக்கு என்ன பண்ணியிருக்காரு?
பெரியார் சீர்திருத்தப்படி என்ன ஒரு வேலை பார்த்துருக்காரா? ஒன்றும் பார்க்கல. சும்மா வீரமணி என்ன போய் பார்த்துட்டு வந்துட்டு பெரியார் சமாதி போயிட்டு வந்துட்டா உடனே பெரியாரிஸ்டா நீங்கள் ஆயிட முடியுமா? பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தணும். அதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அப்படி தான் அண்ணாமலை இது பெருசாக இருக்காது. சும்மா தேர்தலுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர். அது நீங்கள் எந்த அளவுக்கெல்லாம் பாஜக அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க அண்ணாமலை எப்படி விரிவாகிறாரோ அந்த அளவுக்கு பாஜக சுருங்கிடும். நீங்கள் படத்துக்கு வந்து நான் எம்ஜிஆர் படத்தையும் பார்க்கலாம், சிவாஜி படத்தையும் பார்க்கலாம். நான் நாடகத்துக்கு போனோம்னா சகஸ்திரம் நாடகத்தையும் பார்க்கலாம், இவருடைய நாடகத்தையும் மனோகர் நாடகத்தையும் பார்க்கலாம். ஒரு ஜவுளிகளில் போனால் நான் வந்து போத்தீஸ்லேயும் வாங்கலாம், சரவணன் ஸ்டோர்லையும் வாங்கலாம். ஆனால் ஓட்டு போகிறது ஒரு இடத்துக்கு தான் போட முடியும். இவன் இந்த கட்சியிலையும் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், அங்கேயும் இருப்பான். ஓட்டுன்னு வரும்போது ஒன்றுக்கு தான் போட முடியும். ஒன்று பாஜக கூட்டு போகிறான்னா அண்ணாமலைக்கு போகிறாங்கன்னா அதுதான் நிச்சயம் அண்ணாமலைக்கு போட மாட்டான், பாஜக தான் போடுவான். அப்படி அண்ணாமலைக்கு போட்டான்னா இருக்கிற டெபாசிட் கூட போயிடும் பிஜேபி. ஒன்றுமே இல்லாமல் போயிடும், காற்று போன பலூன் மாதிரி போயிடும். ஓகே, நன்றி சார்.